அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிருக்காரு. பேச்சும் வர மாட்டேங்குது, சென்டென்ஸு சரியாக அமைய மாட்டேங்குது. நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சு, அதை நடக்க விட்டுருக்கக்கூடாதுல்ல. கூட்டம் அதிகமாக இருக்குல்ல, நைட் டைம் இல்லை, திரும்பி போகலாம்ல. அப்போ நடந்திருக்காதுல்ல இதெல்லாம். நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை அவாய்ட் பண்ணேன். திரும்பி நீ போகிறதுல தானே விஜய் பிரச்சனை. ஆனால் உன் கூட வந்திருக்கிற அல்லக்கைங்களெல்லாம் போகலாம்ல. குஷியானந்து, அந்த ஆதவ அர்ஜுனா, அப்புறம் ஏன் அந்த கரூர் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள்லாம் கிடையாதா? அவங்களாம் யாரும் போய் பார்த்தாங்களா? போய் பார்த்து வீடியோ கால் பண்ணி பேசி விளம்பரம் பண்ணி